கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இம்மாதம் முழுவதும் நம்ம நடத்தினார். ஜூலை மாதம் முழுவதும் நம்ம நடத்தினார். ஆகஸ்ட் மாதமும் நம்ம நடத்த இருக்கிறார். அவரிடத்தில் நம்மளோட தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இம்மாதம் நடத்தின எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு இருக்கும். அவைகளெல்லாம் சாட்சியாக நின்று நம்ம ஒவ்வொன்றாய் சொல்லணும். வீடியோவில் போடுற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கர்த்தர் கவனித்து செய்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். சரி, இப்போது நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இம்மாதம் முழுவதும் தகப்பனை எங்களை தயவாய் நடத்தி உமது கிருபை நிமித்தம் எங்களை வழி நடத்தினீர். இனி வரும் மாதங்களிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி மானினாவே தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கிய சுகபலத்தை கொண்டாக்கி தருவீராக. பருவகாலங்கள் எவ்வளவு மாறினாலும் ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஒரு குறையும் வராது பாதுகாப்பீர். வறுமையோ பஞ்சமோ தரித்திரமோ எதுவும் வராதபடி பாதுகாத்து கொள்வீர். ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாக பெயர் பெயராக ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிசாசின் அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் ஆண்டவரே. பொல்லாத சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உங்கள் நாமத்தை ஆசீர்வதிக்கவே தகப்பனை நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்தரலும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும். உம்மை நினைக்கிற உம்மோடு பேசுகிற உம்முடைய ஊழியக்காரர்கள் குடும்பத்தையெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறீர். விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறீர். இவாஞ்சலிஸ்டை ஆசீர்வதிக்கிறீர். தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதிக்கிறீர். புறஜாதியாரை ஆசீர்வதிக்கிறீர். உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக்குவீராக. எல்லா வேலையும் துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே ஒப்புவிக்கிறோம். போக்குவரத்தையெல்லாம் ஆசீர்வதித்திடுவீராக. சுகமும் பலமும் ஆரோக்கியம் தந்து பாதுகாப்பீராக. நன்றி ஆண்டவரே. வரும் மாதத்திலும் உமது கரத்திலே எங்களுடைய நாட்களை ஒப்புக் கொடுக்குறோம். தேவைகளையும் வருமானத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆரோக்கியத்தை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் நடத்துவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உம்மையே துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உமது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துதிக்கான மகிமையாக உமக்கே ஒப்புவிக்கிறேன். மெய்ப்பரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா.